ஹீரோ வந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கான். அவன் வந்து பழிவாங்க வந்து துடிச்சிட்டு இருக்கான் வில்லனை. மரணமும் ஷார்ட் பண்ணிடுது. ஹீரோ வந்து அடுத்த வாழ்க்கைக்குள்ளே வந்து போயிடுறான். ஹீரோ வந்து எவனையும் வந்து துரத்திட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து ஓடினவன் திடீர்னு வந்து திரும்பிடுறான். பாக்கெட்டுக்குள்ளே இருந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ வந்து கொலை பண்ணுறதுக்காக வரான். இப்போதான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம், அதுக்குள்ளாட்டி நம்மள ஒருத்தவன் வந்து சாகடிக்க பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பயந்துட்டு வந்து ஓடுறான். அந்த இடத்துக்கு வேற ஒரு பர்சன் வந்து வரான். கத்தி எடுத்துகிட்டு வந்தவனை வந்து அவன் வந்து அடித்து போட்டுடுறான். அந்த பர்சன் வந்து ஹீரோவை பார்த்து வந்து திட்டுறான். உங்களுக்குலாம் வந்து உயிர் மேலே எவ்வளோ பயம் இருந்தது அப்படின்னா நீங்களே எதுக்கு போலீஸ் வேலைக்கு வந்து வரீங்க அப்படின்னு வந்து திட்டுறான். இவங்க 2 பேர்த்தையும் இதுக்கு முன்னாடி எபிசோடில் வந்து நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து நேர்மையான போலீஸ், இன்னொன்று வந்து விரக்தியான போலீஸ். ஹீரோ வந்து இப்போ வந்து அந்த விரக்தியான போலீஸோட உடம்புக்குள்ளே தான் வந்து அவனோட ஆன்மா வந்து இருக்குது. அந்த விரக்தியான போலீஸோட நினைவலைகள் வந்து ஹீரோக்குள்ளே வந்து வருது. அந்த விரக்தியான போலீஸ் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட அப்பாவும் வந்து போலீஸ் தான். அவர் வந்து டியூட்டியில் இருக்கும்போது ஒரு கிரிமினலால் வந்து கொல்லப்படுறாரு. ஹீரோக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து அவனும் வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றான். அவன் வந்து அந்த போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுறான், செலக்ட் ஆகிடுறான். தான் போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா வந்து அதுதான் வந்து ரொம்ப துக்கமான நாள் மாதிரி வந்து அழுகிறாங்க. என்னோட அப்பா மாதிரியே நீ செத்து போயிட்ட அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அழுகிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். என் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் என்னோட உயிரை வந்து காப்பாற்றிக்குவேன், என்னோட டியூட்டியை விட என்னோட உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணி தரான். ஆனால் போலீஸ் வேலை அப்படி கிடையாது இல்லையா. கலவரம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் குற்றவாளிகள் கூடயே இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான வேலை. எந்த ஆபத்து வந்தாலும் அந்த விரக்தியான போலீஸ் வந்து ஓடி போயிடுவான் தன்னோட உயிரை காப்பாற்றிக்க. அதனாலேயே வந்து அவன் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவன் வந்து பயந்தாங்கோலி, ஒரு கோலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதனாலேயே விரக்தியான போலீஸ் கூட வந்து வேலை பார்க்குற யாருமே வந்து அவனை வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த நேர்மையான போலீஸ் கூட அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவன் தான், அவனே வந்து அந்த விரக்தியான போலீஸை வந்து மதிக்க மாட்டான். அவனோட அம்மாவுக்கு பண்ண சத்தியம்னால தான் அவன் வந்து அப்படி வந்து நடந்துக்க ஆரம்பிப்பான். அவனோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு அதுவே வந்து பழக்கமாயிடும். அவனால் வந்து வீரமாக வந்து நடந்துக்க முடியாது. ஒரு 10 வருஷம் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணும்போது அவனோட அந்த சுயத்தன்மையை அவனே வந்து இழந்திருப்பான். இதுதான் வந்து அந்த விரக்தியான போலீஸோட அந்த நினைவலைகள். இனிமேல் வந்து நம்ம விரக்தியான போலீஸை ஹீரோனே வந்து கூப்பிடலாம். அந்த சமயம் ரோட்டில் வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு கைதியோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது கைதியோட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுட்டு அவனை வந்து குத்தி கொண்டிருப்பான் இல்லையா. அவன் தான் வந்து ரோட்டில் ஒருத்தவனோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சுட்டு நீ எனக்கு பணம் தரல அப்படின்னா வந்து நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிப்பறி வந்து பண்ணிகிட்ருக்கான். சுற்றி வந்து மக்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து செல்ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து அவனோட கத்தியை வந்து தட்டி பறிச்சிடுறான். தரையோடு சேர்த்து அவனை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிருக்கான். அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நானும் வந்து டிடெக்டிவ் தான் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து தன்னோட ஐடியா வந்து காட்டுறான். அந்த நேர்மையான போலீஸுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவனால் வந்து எப்படி வந்து இவனை வந்து தைரியமாக வந்து அடிக்க முடிஞ்சது, அவன் கையில் வந்து கத்தி வேறு இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறான். ஹீரோ வந்து அந்த சீரியல் கில்லரோட ஸ்டுடியோவுக்கு வந்து மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் வந்து கூட்டிகிட்டு போனான். அங்கே தான் வந்து வில்லன் வந்து ஹீரோவை கொன்ன அந்த வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து லேப்டாப்லேருந்து அவனோட பென்ட்ரைவுக்கு வந்து மாற்றிடுறான். அந்த நேர்மையான போலீஸ் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துட்ருக்கான். இவங்களால் வந்து யார் வந்து இந்த தொடர் கொலையை வந்து பண்ணது அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஹீரோ வந்து ஒரு சீரியல் கொலைக்காரனை வந்து கண்டுபிடிச்சிருக்கான் ஆதாரத்தோட. ஆனால் இவ்வளோ கொலையை பண்ண அந்த சீரியல் கில்லர் வந்து எங்கே அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது. கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஆனால் இன்னும் கொலைக்காரனை வந்து கைது பண்ணலை. ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான் வில்லன் தான் வந்து அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக ஹீரோவோட அம்மா வந்து வராங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோடய வீட்டில் வந்து யாரோ வந்து பேக் நிறைய வந்து பணத்தை வந்து வச்சுட்டு போயிருக்காங்க, அது என்னோடய பணம் இல்லை, அது யாரோட பணமோ அது அவங்கக்கிட்டே வந்து திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு வந்து ஹீரோவோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸை வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க. அந்த பணத்தை வச்ச அந்த மாடலுக்கும் ஹீரோவோட அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த மாடல் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டனால அவன் எதுக்காக வந்து பணத்தை வச்சான் அப்படின்னு வந்து போலீஸால் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதனால் அந்த கேஸ் வந்து இழுபறியாகவே இருக்கும். ஹீரோ வந்து இப்போ வேற ஒருத்தரோட பாடியில் இருக்கான் இல்லையா, அதனால் வந்து தைரியமாக அவனோட அம்மாவும் முன்னாடி போய் நிற்கிறான். அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து உறுத்திட்டே இருக்குது. நீங்கள் ஏன் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலை, அந்த பணத்தை உங்களோட சொந்த உபயோகத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு அவனோட அம்மா வந்து பதில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது தான் பையன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு. என் பையன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான். அந்த பணத்தை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய பையனோட உயிருக்கு இந்த பணமாக வந்து ஈடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த பணத்தை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருந்தது.
இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறது மிகப்பெரிய பாவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த வில்லன் வந்து சீரியல் கில்லரை வந்து கொடூரமாக கொன்று அந்த வீடியோவை வந்து வெளியிடுறான். மீடியா அண்ட் போலீஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோ வந்து கிடைக்கிது. ஹீரோ நினச்ச மாதிரி நடக்கலை. அந்த வில்லனை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவன் கொன்னது ஒரு சீரியல் கில்லரை. வில்லன் தரப்பில் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து அந்த சீரியல் கில்லரால் வந்து கடத்தப்பட்டேன். அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான். என்னோட தற்காப்புக்காக நான் வந்து அவனை வந்து கொலை பண்ண முயற்சித்தேன். ஆனால் நான் பாதியிலேயே வந்து மயக்கம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வில்லன் தரப்புலேருந்து வந்து சொல்கிறாங்க. அந்த சீரியல் கில்லரோட பாடி வந்து கிடைக்காததுனால அவங்க வந்து இந்த கேஸை வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வில்லனுக்கு ஆக்சுவலாக நல்ல பேர் தான் வந்து கிடச்சிருக்கு. ஹீரோவோட பிளான் இது கிடையாது. ஹீரோவோட பிளானே வந்து வேறு. காவல்துறையாலேயோ இல்லை நீதிமன்றத்தாலேயோ இல்லை வந்து மீடியாவாலேயோ தனக்கு வந்து நியாயம் கிடைக்காது. இல்லை வந்து பெரிய பணக்காரன். ஸோ கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஆதரவாக தான் வந்து எல்லாருமே வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து ஹீரோக்கு வந்து நல்லா தெரியும். வில்லன் வந்து இப்போ வந்து அவன் மேலே வந்து கேஸ் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தனால கொஞ்ச நாள் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரைவேட் ஜெட்டில் வந்து போயிட்டுருக்கான். ஹீரோ வந்து ஒரு மாஃபியாவோட உடம்புக்குள்ளே வந்து இருந்திருப்பான். அந்த மாஃபியா தான் வில்லனோட தம்பியோட அந்த ஜெட்டை வந்து செயலிழக்க வச்சு அது பிளாஸ்ட் ஆனதுக்கு வந்து காரணமாக வந்து இருந்திருப்பான். அவனோட அந்த ஞாபகத்தை அவனோட அந்த நாலேஜை வந்து பயன்படுத்தி வில்லன் போகிற அந்த ஜெட்டை வந்து ஹீரோ வந்து செயலிழக்க வந்து வச்சுருப்பான். வில்லன் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு வந்து ஜெட்டு வந்து பயங்கரமாக ஆடுது. ஒரு ஆடியோ வந்து ஆன் ஆகுது. எப்படி வந்து நீ உன்னோட தம்பியை வந்து ஜெட்டில் வந்து வெடிக்க வச்சு கொன்னியோ அதே மாதிரி இப்போ நீ பயணிச்சுட்டு இருக்க ஜெட் வந்து வெடிக்க போகுது. இந்த ஜெட்டில் ஒரே லைஃப் ஜாக்கெட் தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. உனக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த லைஃப் ஜாக்கெட்டை எடுத்து நீ வந்து இந்த ஜெட்லேருந்து குதிக்கலை அப்படின்னா நீ வெடித்து செத்து போயிடுவ அப்படின்னு அந்த ஆடியோ வந்து சொல்லுது. ஹீரோ வந்து அந்த மாஃபியாவோட நாலேஜை பயன்படுத்தி அந்த ஜெட்டை வந்து செயலிழக்க வச்சுருப்பான். அந்த ஜெட்டில் வந்து விமானிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்டோ பைலட்டில் தான் அது வந்து ஓடிட்டுருக்கும். ஹீரோ வந்து ஒரு சாகச விரும்பியோட உடம்புல இருப்பான் இல்லையா. இந்த ஜெட்டை செயலிழக்க வச்சுட்டு அவன் வந்து லைஃப் ஜாக்கெட்டோட வந்து கீழே வந்து குதிப்பான். இந்த சாகச விரும்பியோட நாலேஜ்னால அவனால் வந்து கரெக்டாக வந்து லேண்ட் ஆக முடியும். அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு தெரியாமல் பயத்தோடையே வில்லன் வந்து அந்த ஜெட்லேருந்து அந்த ஜாக்கெட்டோட வந்து குதிச்சிடுறான். ஆனால் அது ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுது. அது லேண்ட் ஆகுற அதே சமயம் ஒரு கார் வந்து அவனை வந்து வேகமாக வந்து இடிக்குது. வில்லனுக்கு வந்து ஹீரோ வந்து மரண பயத்தை வந்து காமிச்சிட்டு இருக்கான். மேலே வந்து அந்த ஜெட்டு வந்து வெடிச்சு வந்து செதறிடும். வில்லனோட தம்பிக்காக அந்த சாகச விரும்பிக்காக வந்து பழி வாங்கியாச்சு. அடுத்து அந்த கைதிக்காக வந்து பழி வாங்கணும். இவன் வந்து காரை வந்து இடிச்சுட்டு அந்த கேஸில் தான் வந்து அந்த கைதி வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போயிருப்பான். அதுக்காகவே வந்து இப்போ அந்த வில்லனை வந்து காரை வச்சு ஏற்றியாச்சு. ஸோ கைதிக்காகவும் வந்து பழி வாங்கியாச்சு. அடுத்து அந்த மாடலுக்காக வந்து பழி வாங்கணும். அவனை ஆக்சிடென்ட் பண்ணி அவனை வந்து மூச்சு விடாமல் அவனோட முகத்தில் வந்து தன்னோட கையால் அழுத்தி வந்து கொண்டிருப்பான். மாடலை வந்து கொல்லும் பொழுது வில்லன் வந்து ஒரு பிளாக் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வில்லன் வந்து கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறான். அவனோட கையில் வந்து பிளாக் க்ளவுஸை வந்து மாட்டி வில்லனோட முகத்தை வந்து அழுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து மற்ற கேரக்டர்ஸ்க்காக வந்து பழி வாங்கும்போது அந்த கேரக்டரோட ஃபேஸில் தான் வந்து ஹீரோ வந்து காமிப்பாங்க. வியூவர்ஸ் நமக்கு வந்து தெரியும் வில்லனை வந்து கொலை பண்ணுறது ஹீரோ அப்படின்னு. ஆனால் வந்து வில்லனுக்கு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து தன்னை வந்து கொலை பண்ண வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து தோணும். மரணம் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருக்கோம், நீ யாரையும் வந்து கொலை பண்ணக்கூடாது, தற்கொலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஹீரோக்கு வந்து நல்லா தெரியும் இவ்வளோ குற்றம் பண்ண வில்லனை வந்து அவன் வந்து நீதிமன்றம் மூலமாகவோ இல்லை வந்து காவல்துறை மூலமாகவோ வந்து தண்டிக்க முடியாது. அதனால் வில்லனை வந்து தன்னோட கையாலேயே வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து முடிவு பண்ணியிருப்பான். அவன் வந்து மரணத்தை பற்றி வந்து கவலையே பட மாட்டான். வில்லனோட கழுத்தை வந்து ஹீரோ வந்து நெரிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து மரணம் வந்து வானத்திலிருந்து பூமிக்கு வந்து வருது. அவங்கள நோக்கி வந்து வருது. வில்லனோட மரணத்தை வந்து மரணம் வந்து தடுக்க பார்க்குது. ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வில்லனோட கழுத்தை வந்து நெரிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனோட பாக்கெட்ல இருந்து ஹீரோயினோட அந்த பெண் வந்து கீழே வந்து விழுகுது. அவளோட பெயர் பதிச்ச அந்த பெண்ணை வந்து பார்க்கும்போது ஹீரோவால் அதுக்கு மேலே வந்து வில்லனோட கழுத்தை வந்து நெரிக்க முடியாது. ஹீரோயினை வந்து வில்லன் வந்து கொன்னதுக்காக தான் வந்து அவனை வந்து பழி வாங்கணும்னு நினச்சிருப்பான். ஆனால் வில்லனை வந்து தான் வந்து தன்னோட கையால் வந்து கொல்ல வேணாம், இந்த பாவத்தை வந்து தான் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து நினைக்கிற மாதிரியே வந்து அவனுக்கு தோணுது. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஹீரோ வந்து வில்லனை வந்து கொல்ற அந்த எண்ணத்தை வந்து மாற்றிடுறான். வில்லனை கொல்லாமல் ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்கான். பட் வில்லன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பெண்ணை எடுத்து அவன் வந்து ஹீரோவை வந்து கொல்றதுக்காக வந்து கையை வந்து நீட்டுறான். அவனோட லைஃப் ஜாக்கெட் வந்து அவனோட உடம்போட வந்து பிணைக்கப்பட்டிருக்கும். இவன் எந்திரிச்ச உடனே அது வந்து அப்படியே வந்து பறக்க ஆரம்பிக்குது.
அந்த நேரம் பார்த்து எதிரில் வந்து ஒரு கார் வருது. அந்த காரில் போய் வந்து வில்லன் வந்து இடிச்சிடுறான். வில்லனுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு வந்து ஹீரோ வந்து காரணம் கிடையாது. அதனால் வந்து ஹீரோ வந்து வில்லனை வந்து கொலை பண்ணலை. மரணத்தோட டீலை வந்து ஹீரோ வந்து பிரேக் பண்ணலை. மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம்.